பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகுடி தனதடி வழிபடும் அவரிடர் கடகெனுவது அடியின் கடி கணபதி வர அருளின் மிகக்குடி வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. பந்த மகற்றும் அனந்தகுண புறப்பன் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகமலத்து எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறு தொழுகின்றேன். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள் பூராட நட்சத்திரத்தோடு ஆங்கில மாதமாகிய எண்ணிக்கையில் 10வது மாதம் அக்டோபர் மாதம் மலர்கின்றது, பிறக்கின்றது. ஆங்கில மாதத்திற்குரிய 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன். வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் உரிய என் கண்மணியாக திகழ்ந்து என்னை முன்னின்று நடத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து மீண்டும் உங்களுக்கு பதிவு செய்ய காத்திருக்கின்றேன். அதுக்கு 8-10 குரு அதிசார குரு 10 நாள் தான். 8-10-2025 18-10. அப்போ 10 நாள் அதிசாரத்துல நமக்கு என்ன ஆக போகுது? கடகராசிக்கு மிதுன ராசிக்கு தான் நம்ம சொல்ல போறோம். அது இந்த நான் மாசத்திலேயே உங்களுக்கு சேர்த்து சொல்லிடுறேன், நேயர்களுக்காக நிறைய கேட்டிருக்கிறீங்க. அப்போ குரு அதிசாரத்தையும் உங்களுக்கு சேர்த்தே சொல்லிடுறேன். அந்த வகையில அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போ தொகுத்து வழங்குவோம். அடுத்து நாம் காண இருப்பது ரிஷபராசி. இந்த ரிஷபராசி பாருங்களேன், அறிமுகம் இல்லாத எவரையும் தோற்றத்தை வைத்து மதிப்பிடாதீர்கள். தோற்றம் எல்லோரையும் ஏமாற்றும். பழகி பார்த்து பண்புகளை அறிந்து கொள்ளக்கூடியவங்க நீங்க தாங்க. பழகி பார்த்து பண்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய பலன் உண்டு. ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 4 இருக்கார். அப்போ சுகாதிபதியாக இருக்கார், நல்ல பண்புல இருக்கார், மதிப்பீட்டில் இருக்கார், நல்ல மதிப்பெண்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார், மரியாதையும் வணக்கமும் வாழ்த்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். அப்போ அப்படிப்பட்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லதை செய்யாமல் இருக்க மாட்டார். அந்த 4ஆம் பாவகத்துக்குரிய செஞ்சு ஆகணும்ல ரிஷபராசி நேயர்களுக்கு. அப்போ உங்கள் ராசிக்கு 2 உள்ள குரு என்ன செய்கிறாரு? 3க்கு போகிறாரு. ஒரு 10 நாள் 8-10 18-10 அதிசாரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே மறுபடியும் அவங்களுக்கு வந்துடுறாரு. அது வரையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க. 8-10 18-10 அதுக்கு மேலே உங்கள் குரு உங்களுக்கு வந்துடுறாரு. உங்கள் வீட்டில் இருந்தவர் இப்போ எங்கே இருக்காரு? உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்திருக்காரு. 2ஆம் பாவகத்துக்கு வந்திருக்காரு. அப்போ 2ஆம் பாவத்துக்கு வரும்போது அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் உங்களுக்கு செய்யணும் இல்லையா? அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் செய்யணும்னா நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணணும்? அதுக்குரிய உங்களுக்கு உரிய டெக்ஸ்டைல்ஸ், ஹெல்த் வீஸு, உடம்பு, சுகாதாரம், மருத்துவம், பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், அதே மாதிரி மீடியாக்கள், டான்ஸு, எந்த டான்ஸ் இருந்தாலும் சரி, எந்த மீடியா இருந்தாலும் சரி, அது சின்ன துறையோ பெரிய துறையோ நடுத்துறையோ எல்லா துறையிலும் நீங்கள் போகலாம். என்ன இருக்கணும்? கடக லக்கணம் சிம்ம லக்கணம் இருக்கக்கூடாது. ரிஷபராசி நேயர்களுக்கு தயவு செய்து எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஒருத்தர் மட்டும் ரிஷபராசிக்கு நல்லா இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் உரிய அதிபதி அவனுக்கு பகை கிரகம், பகைக்கோள் நவகிரகத்தில். அப்போ பகைக்கோளுடைய சாரமோ பகைக்குடைய லக்னாதிபதி சாரமோ லக்னமாக இருந்தால் ரிஷபராசிக்கு என்ன நட்சத்திரம் ரோகிணியாக இருந்தாலும் சரி, சந்திரன் உச்சம் பெற்றாலும் சரி, கார்த்திகை 2-3 இருந்தாலும் சரி, மிருகசிரசு எந்த நட்சத்திர அதிபதியாக இருந்தாலும் எங்கே உச்சம் பெற்றிருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த தாக்கத்தை கொடுக்கத்தான் செய்யும். ரிஷபராசிக்காரங்களுக்கு மிதுன லக்கணம், மிதுன ராசி, மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், அதே புதன் திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் புதன் புத்தி, சுக்கிர திசையில் ராகு புத்தி, சனி திசையில் ராகு புத்தி, சனி திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் சனி புத்தி. ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி வரணும் அமைப்பு. எல்லாத்துக்கும் வருமா? இல்லைன்னா எங்களை கேட்பீங்களா? அப்படி வந்தால் எங்களை எப்படி தேட போகிறீங்க? அப்புறம் எங்களை மறந்துடுவீங்க. இல்லை, அப்போ நாங்களும் உங்களை நம்பி தானே வாழ்கிறோம். அதனால் ரிஷபராசி நேயர்களுக்கு கடக லக்கணம் சிம்ம லக்கணம் இல்லாமல் பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பக்கத்தில் கொடுங்க, இல்லைன்னா கீழ்கண்ட நம்பருக்கு அடிங்க. சுவாமி ஃப்ரீயாக இருந்தால் உங்களுக்கு நான் பார்த்து சொல்ல போகிறோம், என்னங்கிறத பார்த்து சொல்லுவோம். ரைட்டுங்களா? அதனால் ரிஷபராசிக்கு உங்களுக்கு வேண்டிய இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வருவாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு 18-10க்கு மேலே உண்டு.
18-10க்கு மேலே தான் உள்ளதோ உள்ளபடி சொல்லணும். எங்கள் குரு சொல்லியிருக்கிறத தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 8-10லேருந்து 18-10 வரையும் நீங்கள் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. 18-10க்கு மேலே நீங்கள் எது வேணாலும் கேளுங்க. ஆன்லைன்லேயே வாங்க, எல்லாமே ஆன்லைனில் தான் பார்க்குறோம். ஆன்லைன்லேயே வாங்க, எந்த கேள்விக்கு வேணாலும் பதில் உண்டு. எல்லா கேள்வியும் பார்க்கலாம். நீங்கள் வாசி சந்தேகம் கேட்கலாம், எண்கணிதம் சந்தேகம் கேட்கலாம், ஜோதிடத்துறையில் கேட்கலாம், எதில் வேணாலும் நீங்கள் கேட்கலாம். எந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம். எதை பற்றி நீங்கள் கேட்டுக்கலாம். அதுக்காக தேவையில்லாத வந்து கேட்கக்கூடாது இல்லைங்களா? அதுக்கு கண்டிப்பாக உங்களை பணிவோடு தெரிஞ்சுக்கிறேன். சரியான உள்ளதை உள்ளபடி கேளுங்க. அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு நம்ம வணங்கக்கூடிய கடவுள் கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு, அம்மன் வழிபாடு. அதுக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு 15 நாளைக்களாக கண்டிப்பாக இன்னொரு 15, இதுவரையும் நீங்கள் இந்த மகாலய பட்சத்தில் வழிபடாதவங்க இனிமேல் வழிபட்டாலும் அது உங்களுக்கு 10 நிமிஷம் நான் தனியாக கொடுத்துருக்குறேன் டைம். அந்த 2-10 விசேதசமி வரையும் கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்கள் அம்மன் வழிபாடு, லக்ஷ்மி ஸ்தோத்திரங்கள், லக்ஷ்மியினுடைய பரகங்கள், பாய்சுரங்கள், அதனுடைய பதிகங்கள் எல்லாத்தையும் பாராயணம் பண்ணுங்க. குறிப்பாக வாரணம் 1000 கண்டிப்பாக படிங்க. திருமணம் ஆகலையா? கண்டிப்பாக. புத்திர பாக்கியம் வேணுமா? கண்டிப்பாக அதுக்கு வேண்டிய கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக மாறும். அதில் மாற்று கருத்து அல்ல. எனவே தயவுசெய்து ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 8-10லேருந்து 18 வரையும் கொஞ்சம் எச்சரிக்கை. போக்குவரத்தில், நண்பர்கள்கிட்ட, குறிப்பாக பெண்கள் இடத்துல கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். வில்லங்கம் இருக்கக்கூடாது. எதுலேயும் கையெழுத்து போட்டுறக்கூடாது. எதையும் நம்பி கையெழுத்து போட்டுறக்கூடாது. எதையும் நம்பி பேச்சு நீங்கள் செயல்படுத்தக்கூடாது. இதெல்லாம் இருந்து வந்தால் தான் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் அப்படியே ஒரு வெற்றிகரமாக நீங்கள் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு நாம் வணங்க வேண்டிய தெய்வம். அப்போ வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே சொன்னது மாதிரி ரிஷபம்னாலே காளை மாடு. அப்போ பிரதோஷ வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். பிரதோஷ வழிபாடு நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பெண்கள் சம்பந்தப்பட்ட இடப்படுறதுனால் சப்த கன்னிகள் வழிபாடு நல்லா பண்ணுங்கள். 7.5 8 உங்கள் ராசிக்கு சனி ராகு எல்லாம் நல்ல இடத்துல இருக்காங்க. லக்னங்களை மட்டும் கவனமாக பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சப்தகன்னிகள் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, அம்மன் வழிபாடு, லட்சுமி கடாட்சம் வழிபாடுகளை பண்ணி வந்தால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி கடாட்ச மாதமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.